மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். விசிக போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்களை கண்டித்து விசிக சார்பாக போராட்டம் முன்னெடுப்பதற்கான அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று மாலை 4 மணிக்கு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள். தற்போது அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் இன்று மாலை 4 மணிக்கு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்களை கண்டித்து விசிக அறிவித்திருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், எதற்காக இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு? விரிவான விவரம். விக்னேஷ், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் 58 பேர் இந்த சோகமான சம்பவத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்போது அதனை கண்டிக்கும் விதமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இன்று மாலை 4 மணி அளவில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வைத்து இந்த சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக, தமிழ்நாடு அரசை கண்டிக்கும் விதமாக ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. தற்போது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சென்னை காவல்துறையினர் அனுமதி மறுத்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தொடர்ச்சியாகவே பல்வேறு போராட்டங்கள் எதிர்க்கட்சிகள் சார்பில் முன்வைக்கப்பட்டன. நேற்றைய முன்தினம் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதற்கும் காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. இன்று மாநில தழுவிய அளவில் எதிர்க்கட்சியான அஇஅதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் அனுமதியை மீறிதான் தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அனுமதி கேட்கப்பட்டிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கான அனுமதி காவல்துறையிடம் கேட்கப்பட்ட நிலையில் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணி அளவில் வள்ளுவர் கோட்டத்தில் வைத்து அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டமிட்டபடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் என்றுதான் அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் ஆர்ப்பாட்டம் எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தற்போது காவல்துறை அனுமதி மறுத்திருப்பது அந்த கட்சியினர் மத்தியில் சில அதிருப்திகளை ஏற்படுத்தியிருப்பதாக தான் கட்சி நிர்வாகிகள் தொடர்ச்சியாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விசிக போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் சார்பாக விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த திமுக கூட்டணி சார்பாக விசிக இன்று போராட்டத்தை முன்னெடுப்பதாக இருந்தது. அதற்கு காவல்துறை சார்பாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது.